என்ன ஆஃப் சாரில இருந்து சாரிக்கு மாத்தி விட்டீங்க என்ன? என்ன கல்யாண பேச்சு பேச போறாங்க? இன்னும் ஆஃப் சரியா? என்னை விட்டு நான் கூட தான் சாரிக்கு மாறுவேன். எங்க விடுறாங்க? அப்ப இப்ப வெளியே கிளம்புறோம். ஆமா, கிளம்புறோம். கிளம்பலாமா? வாங்கடா வாங்க. அதாண்ட பார்த்தேன், என்னடா இன்னும் உங்களை காணுமேன்னு யோசிச்சேன். யோசிச்சல, அதான் நாங்க வந்துட்டோம். பாரு, புடவையா? பரவாயில்ல, சூப்பரா தான் இருக்கு. இங்க பாரு. நீங்க வந்து இனிமேல் நான் போடவே தானோ ஆஃப் சாரி கிடையாதான், என் நாத்து சொல்லிடுச்சு. இங்க பாரு. மேடம் இங்க வருது. அதெல்லாம் முடியாது. அடவாடி, நிஜமாவே நல்லா இருக்கு. நீ கூட தான் நல்லா இருக்கு, அது செயின் எல்லாம் வேற. என்னடா இது? போடலன்னா அவ்வளவுதான். பிரேஸ்லெட் செயின் போட்டே இருக்கணும்னு சொல்லிட்டால, அதான். அவன் மட்டும் எப்படி தப்பிச்சான்? அது ஆரம்பிச்சு. என்ன கூப்பிட முடியுமா? நீ கூப்பிட்டு எதுக்கு கூப்பிடணும்? ஃபுல்லா நான் கெஞ்சிருக்கேன், கொஞ்ச நேரம் டைம் கொடுமா, டைம் கொடுமா, டைம் கொடுமா. குர்த்தியாடி, குர்த்தியான்னு கேட்குறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, எதுக்கு ஹோம்ஒர்க் நான் என்ன பண்ணேன்? பிரேஸ்லெட் எங்க இருக்கு? அப்படியே உங்க போர்ஷன் ரெடி பண்ணுங்க. அவங்க கேட்கணும், நீ எதுக்கு கேட்குற? எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே வந்தேன். நீங்க அந்த பிரேஸ்லெட் அறந்து இருக்குடி. என்ன சொல்றீங்க? என்ன பார்க்க மாட்டேன். மாட்ட மாட்டேன். என்ன? கொடுங்க. அது ஒரு முடிவு இப்பதான் கொடுத்தேன். நான் என்ன பண்ணி பண்ணுறோம்? சரி, என்ன? சும்மா பிரேஸ்லெட் ஆரம்பிச்சு சைட் போட்டுருக்கேன் பாரு, அப்புறம் என்ன? சரி, அப்புறம்? வேண்டாம், நேற்று வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். எனக்கு தனியாக டைம் கொடு, டைம் கொடுத்து கேட்டால் கொடுக்கவே இல்லை. நைட்டு தூக்கம் வந்து ஞாபகம் தூங்கிட்டேன். நான் ஆல்ரெடி காண்டாக்ட் அமைதியாக இருந்தேன். என்னடி மருந்தெல்லாம் போட்டிருக்கா? நான் மருதாணி வச்சு நீங்க பாத்தீங்க. இப்போ கை ஃபுல்லாக போட்டு டிப்போ போட்டா அப்படி நீங்க போட விட்டுருவீங்க, இல்ல அதை காய விட்டுருவீங்க. அப்போ இது ஒரு வகையான மெகந்தி டாட்டு. எப்படி சொல்றது? ஒரு ஷீட் இருக்கும், அதை ஒட்டி தேய்ச்சிட்டா இப்படி வந்துடும். அதான் என்ன சொல்லப்படி மஞ்சள் வைக்க வேண்டாம். நீ தண்ணி பட்டாலும் என்ன பட்டாலும் அலையாது. 15 நாள் இருக்கிறது இருக்கும். இது வேர்வை பட்டாலும் தண்ணி பட்டாலும் கரைஞ்சி போயிடும். அப்புறம் இதுக்கு இது மருதாணி வச்சுக்கலாம்ல? வச்சுக்கலாம் தான். அதை நான் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 ஹவர் ஃப்ரீ வேணும். வச்சதுக்கு அப்புறம் காயறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர் ஃப்ரீ வேணும். யாரு விடுறா? பகல்லையும் விடுறது இல்ல, நைட்ல சுத்தம். நான் என்ன பண்ணட்டும்? அது காய விடுவாங்களா? கையை நோண்டிக்கிட்டே இருக்கவங்க கிட்ட எப்படி கையில வச்சுட்டு நான் உட்காருறது? அதெல்லாம் உங்களுக்கு எட்டவ புரிஞ்சு தொடாம மெகந்தி வைக்க வேணாமா? வைக்கவே வேண்டாம். இப்படி டாட்டு விட்டுக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் கையில் போட்டல? எனக்கு மருதாணி ஸ்மெல் பிடிக்காதான், அதான் போட்டேன். அதனால நெல் பாலிஷ் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒன்னும் கிளம்பலாமா? ஜாதி மல்லி வச்சிருக்காங்க போல யாரோ. மல்லி வச்சதான் சில பேர் டார்ச்சர் தாழ்ந்த ஜாதி மல்லி வச்சிருக்கேன். எந்த பூ வச்சாலும் எனக்கு டார்ச்சர் அடங்காது, அதை சொல்லிட்டேன். அவங்க டார்ச்சர் பண்ணணும் முடிவு பண்ணா அவங்க என்ன வச்சாலும் நான் டார்ச்சர் பண்ணுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்பதான் என் பாட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கை நிறைய வளையல், நன்றாக. இது எவ்வளவு கியூட்டா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி பின்னு இது இப்படி இருந்தா என்னவா? இப்ப பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் மட்டும் கட்டிடணும். அதானே? ரொம்ப பேசுனீங்க, இப்பவே கட்டி குதிரவாளோட வந்துடுவேன், பாத்துக்கோங்க. அதானே நினைச்சேன். என்னடா இன்னும் பிளாக் ஒயிட் பண்ணலையே மகளே ஒண்ணு. என்னெல்லாம் ஒண்ணும் வர முடியாது. சரி, கிட்ட வா. மாட்டேன். வேண்டாண்டி, இங்க வந்து என்ன ரொம்ப பிடிச்சல, ஒழுங்கா கிட்ட வா. முடியாது. சோதிக்காத, கிட்ட வான்னு. யோ, முடியாது, போயா. பேசுறதுதான் நான் பண்றது தப்பு. பாருங்க, கஷ்டப்பட்டு ரெடியா இருக்க, கழிச்சு விட்டுறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். திருப்பி இது பண்ண முடியாது. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அதெல்லாம் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யார் டார்ச்சர் இல்லாம தனியா மாட்டிருக்கா, உங்களோட சொல்றியா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். திருவிழா போங்க, உள்ள வாங்க, சுத்தி பார்க்க போலாம். ஏதாவது வாங்கிப்பியா? கேக்குறதெல்லாம் வாங்கி தருவீங்களா? சரி, என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டேன்? நீ ஆசைப்படுறத வாங்கி தர மாட்டேன்னா என்ன? இதுக்கு மொத்தம் பதில். நீ ரெண்டு கேட்டாலும் வாங்கி தருவேன், தடுக்கவே மாட்டேன். இப்போ வேணாலும் வாங்கி தரேன். டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட வாங்கி தரேன். நீங்க தானே சொல்றீங்க? ஆமா, நான் தான் சொல்றேன். உனக்கு எதுக்கிட்ட வாங்கிக்கணும், புரிஞ்சுதா? நீங்க வாங்கி கொடுத்தா வாங்கிப்பேன். ஆனா ஏதாவது மறுத்து இது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அத்தனை உங்ககிட்ட எதுவுமே வாங்கிக்க மாட்டேன். இதுக்கு ஓகேவா? அது சீரியஸாவே சொல்றேன். நான் உன்னை கேட்டு நீங்க மறுத்துட்டாலோ இல்ல வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலோ
அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன் கலாச்சேன் அந்த மாதிரி சொன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவும் வாங்கிக்க மாட்டேன், என்ன கம்பல் பண்ணக்கூடாது. இந்த டீலுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நானும் டீலுக்கு சம்மதிக்கிறேன். இல்லைன்னா என்ன இப்படியே விட்டுருங்க, நானே பார்த்துக்கிறேன். சரியில்ல பண்ணிட்டு நீ என்ன கேட்கணும் வாங்கி தரேன், என்ன வேணுமோ வாங்கி தரேன். நோனே சொல்ல மாட்டேன், போதுமா? நீங்க தான் சாட்சி. கேட்டுதா? ஏய் என்ன நீ கேட்டு ஒண்ணு வாங்கி தராம போயிடுவோம், ஓவரா பண்ற. ஓ சர்வாலோ சொல்றீங்க, இதுல மறுப்பு இல்லையே. அம்மா தாயே நீ என்ன கேட்கறியோ வாங்கி தரேன், உனக்கு வந்தான். அப்புறம் உன் தங்கச்சி மட்டும் சொன்ன நினைச்சுக்க போறேன். அடப்போடா, நீ என்ன கேட்கறது? பரிசு நானே வாங்குவேன், இதுக்கு எதுக்கு எனக்கு உன் permission? அதானே. அப்புறம் உனக்கு இருக்கு பர்மிஷன், கரெக்டாமா? கரெக்டா. சரி போலாமா? ஒரு கொஞ்ச நேரம் ஏய், உஷா, என் கூட தானே வரப்போற, அப்புறம் என்ன? கூடதான் வருவேன், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம சோதிக்கிறதுக்கு நிறைய பேர் கூட வருவாங்கல்ல, நீ போய் சொல்லிட்டேன். அவன் சும்மா சும்மா பேசினா காண்டாயிட்டு வந்து அவன் வேற வெறுப்பேற்றாண்டி. அதான் நேற்று தங்கச்சி அண்ணனும் கோச்சிட்டு போனாங்கல்ல, வரமாட்டாங்க. வரமாட்டான், பிச்சு விடுவேன். நைட்டே வந்து எத்தனை வாட்டி வந்து பார்த்து போக தெரியுமா? தூங்கிட்டாலும் தூங்கிட்டாலும் எனக்கு வெறுப்பேற்றலாம். அவள் படுக்க வச்சிருக்கேன், நான் தூக்கி போவா. இல்ல இருந்து படுக்க வச்சிருக்க பக்கத்து, நான் தூக்கி போவா. இது மாதிரி வந்து கேட்டு போறோம். ஏன் உன்னை பக்கத்துல படுக்க வைக்க எனக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். அவர் கேட்டு போனதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? அதான் கேட்பேன். அவன் நடக்க வச்சிருக்கிறது நீ தானே? புரியல. ஆமா, எங்க மாமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது யாரு? நீ தானே? அதை அழிக்கூடாது, பாசம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது யாரு? நீ தானே? திட்டக்கூடாது அப்படின்னு கேட்டு வச்சிருக்கிறது யாரு? இதெல்லாம் நீ பண்ணுவ. அப்புறம் அப்ப கோவத்தை மட்டும் நான் யார்கிட்ட காட்ட முடியும்? அவன்கிட்ட காட்டக்கூடாது, அவங்ககிட்ட தான் காட்டணும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ வரணும் ரொம்ப பண்ற சமத்து பையா, இல்ல ரவுடி பையா. பரவாயில்ல, நான் ரவுடியாவே இருந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா ஓட விட்டுட்டே இருந்தால இவ்வளவு திமிரு இருக்கும். அப்புறம் உனக்கு கொடுக்கறது போதும் போதும், உனக்கு கொடுத்த வரைக்கும். நீ இந்தியா கண்ட்ரி ரொம்ப விருப்பப்பட்டடி, ஃபாரின் எந்த மாதிரியும் இல்லை. நீ அப்படிதான் இருப்ப. என்னன்ற? ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லை, இப்படியே இருந்துக்கோ. என்ன உங்க அப்பா மழை கிளம்பிட்டாங்க? ஏன் அத்தை மாமா கிளம்பிட்டாங்களான்னு வராது? உங்க அப்பாவோட மாமா வச்சா அப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன். சரிடா சரி, எங்க அப்பா கிட்டே சொல்றேன் இருப்பா. சும்மா சொன்னேன், இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும், இதெல்லாம் வெளியே போச்சு. போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டாண்டி கட்டின புருஷன் சோதிக்காரு. அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, பசங்க ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாம் ரெடினா கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது. அப்ப சரி. தான் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். தரமாட்டேன்னா தான். நிச்சயமாவே நீ வந்து ரொம்ப பண்ற. என்ன ரொம்ப கதை விடுறீங்க. நீங்க வந்து போய் பண்ணிட்டு இருந்தா சனி தூக்கி போயிடும் போது. பரவாயில்ல, தூத்துட்டு போக இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. சரி வாங்க கிளம்பலாம். எனக்கு ஒண்ணு கொடுக்காம நான் பறதாவே இல்லை. எனக்கு வேணும் வேணும். நாங்க எனக்கு உங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ரெடி இருக்கல, கூட என்ன ரெடி இருக்க, நான் அது கொடுக்கணும். நான் தான் ரெடி இருக்கேன், எனக்கு ஒன்று கொடு. முடியாது தம்பி, முடியாது. என்கிட்ட கொண்டுட்டு எடுத்து வச்சு கொடுக்க ஆரம்பிச்சு வச்சு அப்புறம் ட்ரெஸ் கழிச்சு கேட்காது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் நைட்டு இல்லை வந்து கத்துக்கலாம், வாங்க போலாம். ரெடி ஆயிடுச்சுல, வாமா. இதெல்லாம் நான் பறவே தயாரா இல்லை. சரிடி பட்டு பா. இங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பாவா. சோதிக்காதீங்க, ஒழுங்கா வந்துருங்க. அமர்த்திட்டே இருக்க, நீ தானே சோதிக்கிற. சரி நைட்டு சத்தியமா நைட்டு போதுமா? அதானே ஒரு குடும்பம் எடுத்துட்டு இருக்கும்போது உண்மைதானே? ஆமா இப்ப போலாமா? அப்போ வா, இப்போ போலாம். சரி, இது ரோடு கொஞ்சம் விட்டுறீங்களா? அதெல்லாம் முடியாது. பேத்தாதமா சொன்னா புரிஞ்சுக்கோமா? நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சோ நீ என் கூட தான் வர. வேண்டாம் தங்கம், பேத்தாத. அதேதான் நானும் உனக்கு சொல்றேன், நீ உன் புருஷனை விருப்பிட்டாத. மாட்டக்கூடாது. என்ன மட்டும் எனக்குள்ள எல்லாரும் தானே வராங்க. அதே மாதிரி நான் எல்லார்கிட்டையும் வரேன். ஒன்றும் தேவையில்லை. பிடிவாதம் இருக்கே. இதெல்லாம் பிடிப்பேன், என்ன பண்ணுவேன்? நைட்டு என் பிடிவாதத்தை நான் காட்டுறேன். இப்படி என்ன பண்ணுவீங்க மேடம்? என்னவோ பண்றேன், உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். சொல்ல முடியாது. ரூமுக்கு வர மாட்டேன்னு சொல்ல போறேன், அதானே? பரவாயில்ல. என்னது பரவாயில்லையா? என்ன முழிக்கிற? ஆமா, நீ வர தேவையில்லை. ஏன் இப்படி சொல்றான்? அப்படின்னு வேற எதுவும் பிளான் வச்சிருக்கானா? ஏதோ இல்லைங்க, யோசிச்சு இல்லைங்கம்மா. ஆமா, 2 அடி தள்ளி நிக்கிறதே சரி. என்ன பதில் பேசு. வேற ஏதோ மார்க்கம் பிளான் பண்ணி வச்சிருக்கு, நாம உஷாராயிடும். என்ன பாரு. நானும் கூப்பிடுறேன், இங்க பாரு. என்ன இருக்கு இங்க தள்ளி விட்டு நீ அவங்க செட்டில் இருக்க? எனக்கு புரியல. ஏன்டி ஏங்க போனேன்? நானா போனேன்? பின்பக்கத்துல இருந்து கையை பிடிச்சி எடுத்து இந்த பக்கம் எடுத்துட்டு அவ வந்து நிக்கிறான் அந்த பக்கம். பாரு எவ்வளவு காண்டா நிக்கிறேன் நானு. என்ன மதிக்கிறாள பாரு. ஏன் ஆச்சு? ஏன்
ஏன் இப்படி ராப்பரை பண்ணிட்டீங்க வந்து நிக்கிறேன்? உங்க ஃப்ரெண்டு சரியில்லை, அதான். சரியில்லையா? ஏன் அப்படி சொல்ற? ஃப்ரெண்டு ஏதோ பிளானோட வந்து எதுக்கு ரிஸ்க்குன்னு தான். நீ பயப்படுற அளவுக்கு வந்திருக்கான். ஆமா நீ ஆமா. இப்ப நீ கொஞ்சம் உஷாரா இங்கே ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் கையை பிடிச்சிக்கிறேன். இப்படி கேட்டியா? அது சரி, கோயில் சுத்தி வந்துட்டோம். இப்ப எங்க போறோம்? சும்மா கடைங்க போட்டிருப்பாங்கல்ல, போய் அதை பார்க்கலாம். வரீங்களா? இந்த கடைலாம் போட்டிருப்பாங்களா? ஆ ஆமா, நீ கொஞ்சம் தள்ளி வாங்க, போய் பார்க்கலாம். சூப்பர். இங்க நிறைய டெக்கரேஷன் நல்லா இருக்குல்ல? ஆமா, இது ஃபுல்லா கடைங்க தான் இருக்கும். வாங்க போலாம். அம்மே வந்ததுன்னு இந்த பக்கம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வா. இப்ப ஷாப்பிங் பண்றோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் ஷாப்பிங் போட்ட கொஞ்ச நாள் அப்புறமா பண்ணலாம். நல்லா சுத்தி பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன விற்குது எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணலாம். அது ஒரு 6-7 நாள் கழிச்சுதான் ஷாப்பிங்கே பண்ணுவோம். ஆனா பண்ணுவோம். அண்ணி குச்சி இருக்குது, போய் சாப்பிடலாமா? வேண்டாம் நாத்து, கத்துவானுங்க நாத்து. அன்னைக்கு அங்கேயே கத்துனானுங்க. என்ன ஆசையா இருக்கா நீ? இப்பவும் வருஷம் வருஷம் சாப்பிடுறதா நீ வேணும். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதானே நல்லா இருக்கும். கத்துவானுங்களே. உங்க ஆளை நீங்க சமாளிச்சுக்கோங்க, என் ஆளை நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்க ஆளை நான் சமாளிக்கிறேன், என் ஆளை நீங்க சமாளிங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ப்ளீஸ். வா, நாமளும் அவங்கள பாத்துக்கலாம், சாப்பிடலாம். அது அடுத்த பிளான் போட்டீங்க போல. நடக்காது மோலே, நடக்காது. வாய் வச்சியா? சரி, உன் கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. இல்ல, கண்டிப்பா நடக்கும், நடக்கும். வாங்க போலாம். ஓகே. எங்க போறீங்க? கூட வரதா தான் எங்க போனாலும் வாங்க. ஏன் எதுக்கு இதெல்லாம் கேட்கறதா தான் எங்க கூட வர தேவையில்லை. ஏய், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்ல மவனே, இல்ல. கொஞ்சம் பாரு. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. என் பொறுத்து உங்ககிட்ட பதில் சொல்லுவா, உன் பொறுத்து தான் எனக்கு பதில் சொல்லுவா. வேணா பாரு. அது எப்படி ரவிரா கரெக்டா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க? ஏன்னா நீங்க தான் வேண்டாத வேலை பார்க்க போறீங்க, அதனால மாத்தி மாத்தி பேச போறீங்க. எங்களுக்கு தெரியுமே. சரியா நீ வாங்க, நம்ம போலாம். என்னங்க, என்னதான் உங்க பிரச்சனை? நீ எதுக்கு என்ன விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறேன்? சென்னையில நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? எனக்கு தெரியாது. அந்த அம்மா என்ன சோதிக்காத. அதேதான் நானும் உனக்கு சொல்றேன். அதை வேண்டான்னு. இந்த விஷயத்துல நான் பிடிவாதம் தான் பிடிப்பேன். நிறைய நிறைய பிடிப்பேன். டி மக்கு பையா, கொஞ்சம் விடுடா. டேய், உன் மாட்டேடி. சரிங்க, சாரிங்க, ப்ளீஸுங்க. இங்க எதுக்கு வந்திருக்க? பஞ்சு மிட்டாய் கடைக்கு எதுக்கு வருவாங்க? பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம். என்ன சோதிக்கல, நீ இந்த மாதிரி வேண்டான்னு சொல்றல உனக்கு நானு. கத்துறீங்கன்னு ஆர்டிபிஷியல் கலக்குறாங்க தெரியும்ல. பாருங்க, ஒரு ஒயிட் கலர்ல செய்யறாருங்க. தள்ளி வா, அவங்க ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஸ்டால்ல வாங்கி தரேன். அவங்க நிறைய ஹைஜீனிக்கா பண்ணுவாங்க. வான்னு சின்ன வயசுல இருந்து இங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாதீங்கன்னு 5 வருஷமா நான் இவர்கிட்ட தான் வாங்கி சாப்பிடுறேன். வேண்டாம். எனக்கு புரியல, ஃபாரின் போறதுக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் வாங்கி கொடுத்தீங்க. என்ன குழந்தைல இருந்து இந்த மாதிரி கடையில தான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இப்ப என்ன புதுசான்னு எனக்கு தெரியல. என்ன வாயை திறந்தன்னு வைய, உனக்கு இருக்குடா மவனே. அம்மா, இதுல கலர் பாருங்க எவ்வளவு ரோஸா இருக்கு. வேண்டாமே. ஏங்க, அவங்கெல்லாம் தாங்க ஆர்டிபிஷியல் கலப்பாங்க, இவர் கலக்க மாட்டாருங்க. அது ரோஸ் வாட்டருங்க, எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிடும். ஆமா, கேட்டா வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. என்ன கேட்டாலும் இப்ப இப்படி பண்றீங்கல்ல. எனக்கு உங்க காசை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், போங்க. என்ன விருப்பித்தாத. சொன்னா கேள்ற, வேண்டான்டா, நான் வாங்கி தரவா. அவ இத சாப்பிடாம எப்படி வருவா பாருங்க. என்ன கேர்ளி, பிரச்சனையா என்ன? இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க. புதுசா வந்திருக்கவங்களுக்கு எப்படிமா தரணும்? ஸ்டிக் வச்சு தாங்கண்ணா. இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க. தாங்க, நீ சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கேர்ளி, பஞ்சு மிட்டாய் கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. அதான் இந்த அதை விட சின்னதா இருக்கேன். இதெல்லாம் ஓவரால உன் முகம் மறைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். இது சின்னதாம்மா உனக்கு? எங்கண்ணா, அவளை பத்தவங்களுக்கு தெரியும்ல, எப்பவுமே அப்படிதான். இதெல்லாம் சின்னது, அது என்ன உனக்கு மட்டும் 2? ஏய், எங்களுக்கு எங்க? என்ன மத்தவங்களுக்கு கொடுத்துருங்க. என்ன அவங்க அன்னி கொடுத்தேன், எனக்கு மட்டும் மத்தவங்களுக்கு கொடுன்னு புரியல. அப்ப நான் யார் உனக்கு? எனக்கு யாருன்னு கேட்டேன். சாப்பிடுறேன், அப்புறம் என்ன, நான் எதுவும் சொல்லலைல்ல. நீ தராம நான் சாப்பிட மாட்டேன். இதுக்கு மூஞ்சி மூடிக்கிட்டு சாப்பிடுற. நிஜமாவே இது டேஸ்டா இருக்கு. ஆமா ஆமா, இது ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். ஆனா பர்ஸ் எடுத்துட்டு வரல. காசு நான் அப்புறமா கொடுக்கட்டுமா? சரிடாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து கொடுப்போம்.
நான் வரலினாலும் என் தங்கச்சியும் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் என்ன. சரிம்மா. நான் வச்சிருக்கேன், நான் தரேன். அண்ணி எனக்கு யார் காசும் வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன். உங்களை நம்பி நானும் பர்ஸ் எடுத்துட்டு வராம வந்துட்டேன். போனு கூட எடுத்துட்டு வரல. ட்ரெஸ்ல பாக்கெட் அட்டாச் பண்ணி தச்சிருப்போம், அதுல போனாவது இருக்கும் ஜிபே பண்றதுக்கு. எங்க நம்பி வந்தோம் பாரு. எனக்கு பர்ஸ் எடுக்கிற பழக்கம் எப்பவுமே கிடையாது. அதான் நீங்க இருந்தா நல்ல பழக்கம் கிடையாது. அது எப்படி வரும் இழிச்ச வயனா இருக்கும்போது? கோர்ஸ் பாய், நீ இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தோணும்? நான் தரேன், சொல்லு. அவர் வாங்க மாட்டாரு. என் காசு தானே வாங்கிக்கிறேன்னு நான் இப்போ என்ன? சாரி, கொஞ்சம் ஹெல்த்தை பத்தி யோசிச்சுட்டேன். இது ஒரு தப்பா? இன்னைக்கு ஃபுல்லா என்ன வேணாலும் என் காசு தானே செய்வேன். என்ன உங்க அப்பா ரொம்ப சீரியஸா கதை பேசிட்டு இருக்காரு போல. ஆமால. அப்பா, அப்பா இங்க வாங்க. இப்போ அவர் கூப்பிடுற? என்னம்மா என்ன கூப்பிட்டா? டாடி எனக்கு காசு வேணும், நான் பர்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன். காசு வேணுமா? அதான் கூட உங்க அண்ணனும் உங்க அத்தானும் வந்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு கேட்குற? என்னம்மா அண்ணன் இருக்கா, மாமா பையன் இருக்கா, இங்க இருந்து டேடியை கூப்பிடுற? என்னதான் இருந்தாலும் டாடி செலவு பண்ற மாதிரி வருமா அங்கிள்? அது என்னமோ இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா காசு அப்பா தான்ப்பா. இப்படி என்னதான் உயிரை வைக்குதுங்க இந்த அப்பாங்க மேல. இதுங்கெல்லாம் பார்த்தா பொறாமையாதான் இருக்கு. என்ன பண்றது, நமக்கு வச்சது பையனா போச்சு. பரவாயில்லப்பா, எனக்கு பையனா பிறந்தாலும் இவன் என் வீட்லயே இருக்கிறதுனால எனக்கு பொம்பளை புள்ள வீட்டுல இருக்கிற அதிர்ஷ்டமும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவோ சரிதான். என்னம்மா இந்த வருஷம் கேம்ப் போடல போல? ஐயோ, கேம்பா? அத நான் மறந்துட்டேனே. அச்சோ, நாங்க அப்படி ஒரு விஷயத்தையும் மறந்துட்டோமே. இந்த கேர்லி வருஷம் வருஷம் பண்ணுவா, அவளும் எப்படி மறந்தா? நம்ம இதை பத்தி பேசவே இல்லைல்ல. என்ன கேர்ள்ஸ் கேம்ப்? மெடிக்கல் கேம்ப். நாங்க எப்பவும் வருஷம் வருஷம் போடுவோம். இங்க 3 days ஃப்ரீ சர்வீஸ் வித் மெடிசன். மறந்துட்டோம். சாரி அங்கிள், அது வந்து சொன்னாங்கம்மா, நீ ஏதோ படிப்பு விஷயமா வெளிநாட்டு போன, 1 மாசம் அங்க இருந்த, அதுக்கப்புறம் வந்தோடனே பறிச்ச, அதனால உன்னால இதை பத்தி யோசிக்க முடியல, நீ வீட்டுல கூட பேசலன்னு சொன்னாங்க. அதனால அப்பா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, இந்த வருஷம் அவ போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவ அதுக்காக எப்பவுமே அதுக்காக நிறைய மெடிக்கல் அதுக்கெல்லாம் போய் இது பண்ணுவேன், அது இந்த வாட்டி போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னாரு. அதனாலதான் அந்த இடத்த வந்து வேற இதுக்கு வாடகைக்கு விட்டுட்டோமா. சாரி அங்கிள், நிஜமாவே வருஷம் வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் சாரி அங்கிள். இதுல என்னடா இருக்கு, நீங்க அந்த இடத்த ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தீங்க, மாத்திரையும் கொடுத்தீங்க. இந்த வாட்டி நீங்க அதுக்கு பேசணும்னா அதுக்கு அலையணும், பரீட்சைலாம் வச்சுட்டு எப்படி அலைய முடியும், முக்கியமான பரீட்சை வேற. சொன்னார் அப்பா, நீ நெஞ்சு டாக்டருக்கு படிக்க போறேன்ட்டு. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லம்மா, எங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கும், உங்ககிட்டயே வந்து பாத்துக்கலாம்ல, அதனால இந்த மார்க்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்களும் விட்டுட்டோம். ஒன்னும் கவலைப்படாத, நான் ஃபோன் பண்ணல, ஞாபகத்துல இல்லம்மா, படிப்பு முக்கியம் தான் விட்டுட்டேன். என்ன கேம்ப்? கேம்ப்னா? சரி அங்கிள், நான் நடுவில் முடிஞ்சா கூட ட்ரை பண்றேன் அங்கிள், வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது இல்ல பொங்கல் அப்படி பண்றேன் அங்கிள். சரிம்மா, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. விட்டுட்டுமே யோசிக்காத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 10 வருஷம் கூட பாத்துக்கலாம். அதுக்காக நடுவில் மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. சரியாமா? சரிங்க அங்கிள். எவ்வளவு தங்க வேணும்? அந்த பர்ஸ் எடுத்துக்கிறியா? அந்த பர்ஸ் எடுத்துக்கோ. எவ்வளோடா வேணும்? ஒரு 1000 தாங்கப்பா போதும், பர்ஸ்லாம் வேண்டாம் டாடி, 1000 போதும். இதில் தங்க எடுத்துக்கோ. அப்பா இவ்வளோ காசு வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு 1000 ரூபாய் போதும். பரவாயில்ல, புடி. ஐயோ, பஞ்சு மிட்டாய் அங்கிள் கொடுக்கணுமே. சரி, நான் கொடுத்துட்டு போறேன், நீ இதை வச்சுட்டு மற்றதை பார்த்துக்கோ. ஓகே டாடி, பாய். இங்க காசு இல்லைன்னா பரவாயில்ல, சொல்லிட்டு போ, நான் கொடுக்குறேன், எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, புரியுதா? எதுவும் வாங்காம யோசிக்காமலாம் விட்டுற போறேன். நான் தானே யோசிக்க மாட்டோமாமா, இங்கதான் நிறைய பேர் பாதி கடை நம்ம ஊர் ஆளுங்க தானே, அதனால அப்புறம் தரேன்னு சொல்றேன். பஞ்சு மிட்டாய் அங்கிள் பிரதருக்கு அப்படிதான் சொன்னேன். அப்புறம் என்ன? அதானே, திவ்யாவை தெரியாம இருக்குமா இந்த ஊர்ல? அப்படி சொல்லுங்க அங்கிள். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறோம். ஓகே டாடி. அண்ணன், நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, சொல்லிட்டேன். திரும்ப எதுக்கு என் காசு வேணும்னு நான் என்ன சொன்னேன்? என் கஷ்டத்தெல்லாம் செய்வேன்னு சொன்னல, இப்ப என்ன? அப்புறம் நீங்க இருக்கவா, வீட்டுக்கு போவா. சரி டைமன், நீ என்ன சாப்பிட்டாலும் என்ன இது பண்ணாலும் நாங்கள் தடுக்க மாட்டோம், காசு கொடுக்குறோம், வேண்டாம். இந்த காசு கொடு, நாங்க தரோம், ப்ளீஸ். தேவையில்லை, உங்க காசு கேட்கறதுனால தான் நிறைய கண்டிஷன் போடுறீங்க, அதனால தேவையில்லை. இப்போ என்ன தோணுதோ நான் சாப்பிட்டுப்பேன். காசை போடுற மச்சான், தராத அவகிட்ட. இப்ப எப்படி சாப்பிடுவ?
கடன் வச்சு சாப்பிடுவேன். பஞ்சு மிட்டாய் கரெக்டா வைக்கல அது மாதிரி. இதுக்கப்புறம் நீ எப்படி சாப்பிட்ற நானும் பாக்குறேன். நீ ஏன்டா அவளை படுத்துற? நீ எங்க சமாதானமா போற? ஏய் இவ சாப்பிடலாம்னாலே எனக்கு பயமா இருக்கு. ஹெல்த்தியா இருக்குமா பாதுகாப்பா இருக்குமா என்ன பண்ண சொல்ற? அவ சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் புஸ்தனமா தான் மாறிட்டோம் போல. இதே இடத்துல தானே நம்மளும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப என்னடா பிரச்சனை நமக்கு? வேண்டாம்டா. அவ கோவப்பட்டான்னு வைய. வேண்டாம் வேண்டாம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய் காசு அவகிட்ட கொடுக்காததானே சொன்னேன். போகும்போது புடுங்கிட்டு ஓடிட்டாடா. நான் என்ன பண்ணட்டும்? என்கிட்ட நீ தள்ளி போன. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை? டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்குடா அவ பக்கத்துலயே இருக்கணும்ன்ற? ஏன் நீ உன் புருஷன் பக்கத்துல இல்ல? சுத்தத்துக்கு அந்த பக்கம் போடுறான், எனக்கு அவன் தேவையே இல்லை. ஒன்னா தானே இருக்கும். அப்புறம் என்ன யார் பக்கத்துல இருந்தா என்ன? காசு வேணாம் நான் வேணாம் இன்னும் வேற என்ன வேணாம் உனக்கு சொல்ல. ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சிட்டேன். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. என்னடா என்ன அம்மா கூட வருவான்னா மத்தவங்க கூட தெரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு புரியல. என்னடா இன்னும் காணாம பார்த்து வந்துட்டாங்களா? என்னதான் உன் பிரச்சனை? நானே சிவாலா இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ மாட்ட வந்துட்டா எனக்கு புரியல. அவளை பாருங்க, மோசமான ஒரு புடவை கட்டு வந்திருக்கா பாரு. அட்லீஸ்ட் அதை ஒழுங்காவது கட்டிருக்காளா பாரு. நகை எதுவுமே போடாம வந்திருக்கா பாரு. நீங்களாம் அவ கிட்ட ஒரு நகை எடுத்து கொடுத்துருக்கலாம். ஏன்டி இப்படி பண்றீங்க? ஏன்டி அவ இப்படி வந்திருக்கா? டேய் நாங்க ட்ரெஸ்ஸும் கொடுத்தோம், நகையும் கொடுத்தோம், அவன் எதுவுமே அவ தொடலை. நான் என்ன பண்ணட்டும்? அவ செம வீம்பா இருக்கா. நான் என்ன பண்ணட்டும்? நான் இன்னும் கொடுத்தேன். ஒரு திருவிழாக்கு நம்மளாம் இப்படி இருக்கா? எப்படி இருக்கா பாரு. பக்கத்துல ஒண்ணு இருக்குதே மாடு, அது மாதிரி அதோட ட்ரெஸ்ஸாவது அது குத்துதா? அவளுமே எல்லாமே திருவிழா புதுசா தாண்டி தச்சா, எல்லாமே என்கிட்ட தாண்டி இருக்கு. அவ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல அவகிட்ட. எல்லாத்தையும் கொடுத்தோம், அவ தேவையில்லை. உங்களது வேணாம், உங்களுக்கு எதுவுமே வேணான்னுட்டா. நீங்க தச்சது கூட எனக்கு தேவையில்லை, அது என் ட்ரெஸ்ஸா இருந்தா எனக்கு தேவையில்லைன்னுட்டா. நான் என்ன பண்ணட்டும்? வீம்பு தான் புதுசா எங்க வந்துச்சு தெரியல இந்த வீம்பு. என்னமோ பண்ணி தொலைட்டோம். சரி வா போலாம். போலாமா? எங்க போனோம்? பாடா எங்க கூட சுத்தி பார்க்க. எங்க போனோம்னு கேக்குற? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுத்துவேன். உங்க கூட சுத்தி நான் என்ன பண்ணேன்? சிவா சிவா திவ்யாவுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அது பதில் சொல்லாத, பேசாத. என்ன பேசினாலும் லேட்டாகாத. சரி ஏய் தள்ளி நில்லு. ஏன் மத்தவங்களா நிக்க இவனுக்கு கூடாதா? என் கூட என் ஃப்ரெண்டு தான் நிக்கிறான். ஏய் தள்ளி போன மூஞ்சி உடச்சிருவேன். ஏன்டா சும்மா ஒரு கைக்கு கொட்டிட்டே இருக்கேன், எனக்கு புரியல. கிருஷ்ணனை கண்டா தூரம் விலகணும். அவ்வளவுதான் விலகிட்டேன். ஓ எல்லாம் நல்லா ரெடியா இருக்கீங்க போல. அதே உங்க கூட இருக்க பொண்ணுக்கு ஒண்ணும் தரல. நாங்க ஒண்ணும் தரல, நீங்க பாத்தீங்க. ஏய் உண்மையை சொல்லு. அதானே எவ்வளவு கெஞ்சலுக்கு போட மாட்டேன்னு சொன்னது அவ. உங்க லட்சணத்துக்கு தான் அவளை வேலைக்கு வந்திருக்கா. என்னம்மா ஆளுங்க கிடைச்சிட்டாங்க போல. இப்பதான் கடை கடையா போய் எல்லாத்தையும் வாங்கிடுவேன் அப்படிதானே? நான் கையில வச்சிருக்க காசு என் டாடி எனக்கு கொடுத்துட்டு போனது. இங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோணும். அடுத்தவங்க காசை நம்பி நான் வாழல. உங்க டாடி கொடுத்தாருன்னு சொல்லுவேன், அதை நான் நம்பணும். நீங்க நம்பினா நம்புங்க, நம்ம கட்டி போங்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன பார்த்ததா நானும் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேனா? நான் பஞ்சு மிட்டாய் வாங்க வந்ததுல இருந்து நீங்க என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நானும் பார்த்தேன். நீங்க எங்க அப்பா அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருந்தீங்க. அப்புறம் அது நான் சும்மா நின்னுட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் இந்த பக்கம் தானே பார்த்தீங்க. அப்ப யாரும் உங்க புள்ள காசு கொடுத்தாங்களா? இல்லல்ல. அங்க இருந்து நான் என் டாடி தானே அவர் கொடுத்தேன். அவர் வந்து அவர் கொடுத்ததையும் நீங்க பாத்தீங்க. அப்புறம் என்ன? ஓ நீ அப்படி சொன்னா நான் பார்த்ததாயிடுமா என்ன? இல்ல போன்ல வீடியோ வேணா எடுத்து வச்சிருக்கேன், அதை வேணா காட்டட்டுமா? ஏன்னா நீங்க எப்படின்னா வந்து இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப காட்டணும்ல, அதுக்குதான். அது அது சரி வர நான் போலாம். உங்க அம்மா செம்ம கிரிமினல். என் தங்கச்சி விசாரிச்சு உங்க அம்மா கிட்ட இனிமேல் என் தங்கச்சி உங்க அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அதுக்குதான் காசு வேணாலும். அதனால அவர் சொல்ற மாதிரி அவனுக்கு வேணாம்னு சொன்னா வேணாம்னு சொல்றாலே மட்டும் தான் யோசிக்கிறோம். சுத்தி முத்தி பார்க்க மாட்டோம்ல. அவ எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம திரும்ப மாட்டோம்ல. என்னவோ உண்மைதான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே யோசிக்க தோண மாட்டேங்குது. வேணும்னா நீங்களே என் கூட வாங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு சும்மா என்ன உதவி இருக்க மாட்டாதீங்க. போய் இவங்க நம்ம கூட வேண்டாம் போய். எனக்கு வேணாம் பண்ணி. தயவு செஞ்சு நீ கிளம்புடா. நாங்க ஜாலியா இருக்க ஆசைப்படுறோம். வேணும்னா நீயும் போயிடா அவங்க கூட. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன ரெண்டு பேரை பத்தி பாத்தீங்கன்னா என்ன? உண்மையதான் சொல்றேன். கூட வந்து நிம்மதி போறதுக்கு நீங்க கிளம்பி போங்க, நாங்களா நிம்மதியா இருக்கோம். அதெல்லாம் என்னால முக்கிய வரட்டும். ஒண்ணு பண்ண சண்டை பிடிச்சி எடுத்துறேன், எல்லாம் அமைதி கூட வரட்டும். அவ்வளவுதான். நான் அவங்க கூட போறதுக்கான பேச்சையும் கிடையாது. நிம்மதியாக இருக்காது, சந்தோஷமா இருக்க முடியாது. செஞ்சு கேட்க உங்க நிம்மதி கொஞ்சம் எடுக்காம இருங்களேன். சரி, நான் வீட்டுக்கு வரேன். எல்லாம் நிம்மதி சுத்திட்டு வாங்க. ஏன் ஒருத்தன் தானே உங்க எல்லா நிம்மதிக்கு இருக்கிறேன். அப்புறம் இருக்கு நான் ஒருத்தன்.
சரி சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எடுத்துட்டு போட்டோம்.